சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லம். இன்னைக்கு நம்ம ஒரு 7 சின்ன சூறாக்களை சொல்ல போகிறோம். இது எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய சின்ன சூறாக்கள் தான். இந்த 7 சூறாக்களையும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சூறாக்களை வாரத்தில் ஒரு நாள், அதுலேயும் சிறப்பாக ஜும்மா நாளில் ஓதுறது இன்னும் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஜாஃபர் ஷாதிக் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு வாரம் முழுவதுமே தேவைகளை பூர்த்தி பண்ணி பாதுகாப்பை கொடுத்து நிலைமைகளை சீராக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன சூறாக்கள் நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அது ஒரு முறை ஓதிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஈஸி தான். அந்த சூறாக்களை நான் சொல்கிறேன், நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அதில் முதல் சூறா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்ஹம் சூறா. சூறா ஃபாத்திஹாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளணும். இதுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு நம்மளிடத்துல நேரடியாக உரையாடக்கூடிய சூறாவாக இருக்குது. நம்மளுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடிய சூறாவாக இருக்குது. ஒருவர் இந்த சூறாவை ஓதிவிட்டால் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நீ என்ன வேணுமோ அதை கேளு, நான் கொடுக்குறேங்கிறான். அதனால அல்ஹம் சூறாவை நம்ம முதல்ல ஓதிக்கிறோம். நம்ம கேட்குற துவா கபுலாயிரும். நம்ம அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா நல்லதையுமே வாங்கி கொள்ளலாம் அல்லாஹ்விடத்தில். அடுத்து இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஆயத்துல் குர்ஷி. இது பார்த்திங்கன்னா சூறா கிடையாது, ஆயத்தான். ஆனால் குர்ஆன்லேயே வச்சு சிறப்புக்குரிய ஆயத்தாக ஆயத்துல் குர்ஷி இருக்குது. இந்த ஆயத்துல் குர்ஷிக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் நபி அவர்கள் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, சொர்க்கத்துக்கு உங்களை இந்த ஆயத்துல் குர்ஷி மவுத்தான உடனே கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இப்போ தடையாக இருக்கிறதே அந்த மவுத்து தான். அவ்வளோதான் நான் தவிர மற்றபடி உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் வேறு எந்த இடைஞ்சலும் இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பு மிகுந்ததாக இந்த ஆயத்துல் குர்ஷி இருக்குது. அடுத்தது மூன்றாவது என்னது, குல் சூறாவில் வரக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறா. இந்த இக்லாஸ் சூறா அப்படிங்கிறது அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா. இந்த சூறாவுக்கு குர்ஆன் ஓதிய நன்மை கொடுக்கப்படுது. நம்ம மற்ற விஷயங்கள் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது துவா கபுலாகக்கூடிய சூறா தான். இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் விட குர்ஆன் ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்குதுன்னா எந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த சூறாவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம மாதக்கணக்காக ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கும் இந்த சூறாவை ஒரே நேரத்தில் உட்காந்து ஓதுறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். வெறும் 3 முறை ஓதினாவே ஒரு குர்ஆன் நன்மை கிடைக்கும். அப்படி அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய குர்ஆன் ஓதிய நன்மை தரக்கூடிய சூறாவாக இது இருக்குது. அடுத்து பார்த்தா குல் சூறாவில் வரக்கூடிய குல்லாவது பிரபின்னா சூறா. இது பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய தீங்குலேருந்து நமக்கு பாதுகாவல் தரும். நமக்கு நிறைய பிரச்சனை பண்ணுறதே மனிதர்கள் தான். அதனால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய தீங்குலேருந்து நம்ம பாதுகாவல் பெறுவதற்காக குல்லாவது பிரபின்னா சோதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா குல்லாவது பிரபின் ஃபலக்கு. இதுவும் குல் சூறா தான். இது பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய படைப்பினங்கள்லேருந்து பாதுகாப்பு கேட்குறோம். மனிதர்கள் அப்படிங்கிறது தனி ஒரு படைப்பாக இருந்தாலும் அது இல்லாமல் அல்லாஹ் படைத்ததுன்னு சொல்லிட்டு வானம் பூமியில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ தீங்குகள் வந்துட்டுருக்கு, நமக்கு நோய்கள் பரவிட்டுருக்கு. அதனால அல்லாஹுடைய படைப்பிட்டிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சூறாவாக இதை ஊதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குல் யா அய்யுஹல் காஃபிரூன. இதுவும் குல் சூறா தான். ஆனால் குல் சூறாவில் நம்ம 3 தான் அதிகமாக ஓதுவோம். குல் ரபின்னா குல்ஹுவல்லாஹ் ஆகுது. ஆனால் இந்த குல்யால் காஃபிரூன சூறா நீங்கள் ஓதுறதுனாலையும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது. உங்களை பிடிச்சிருந்த வறுமையும் தரித்திரமும் நீங்குது. அதனால குல்யால் காஃபிரூன சூறாவையும் ஒரு முறை ஓதிக்கணும். அப்போ இந்த சூறாக்கள் அனைத்தையுமே ஒரு முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் ஓதிட்டு ஒரு வாரமும் நல்லது நடக்கணும், தேவைகள் நிறைவேறணும், எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது, கவலையும் வரக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.